கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சுகமாக இருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். தேவன் கடந்த நாட்கள் எல்லாம் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் அவர் நன்மையை தந்து உங்களை சுகமாய் ஜீவனாய் வைத்திருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களை முகம் பார்த்து இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துக்கள் கூறுவதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய மக்களோடு சேர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் விளங்குவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள தேவ ஆவியின் அருள் தந்து வழி நடத்தும்படி இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலே கர்த்தருடைய வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 6வது திருவசனத்தின் முறைப்பொருளை நாம் புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. வேதத்திலே நாம் வாசிக்கின்ற அன்பின் வார்த்தைகள், ஆண்டவர் நமக்காக என்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தேவன் வைத்திருக்கிற உன்னதமான காரியங்களை நாம் படிக்கப் போகிறோம். இந்த சங்கீதங்களிலே இந்த 1ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்திலே நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் வழியை அவன் சரியாய் புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுயமாய் வாழ்ந்து கொண்டு அவன் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது சற்று அவன் வழியை சிந்தித்து பார்ப்பதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையின் வழியாய் பேசுவதைத்தான் நாம் இங்கே கவனிக்கப் போகிறோம். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, ஆண்டவரே, நான் உம்முடைய அன்பை விட்டு, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு, உம்முடைய அன்பின் வார்த்தைகளை விட்டு நான் எங்கே வழி விலகி இருக்கின்றேன்? என்னை பாவத்திலிருந்து தூக்கி கழுவி எடுத்து நீதிமானாய் மாற்றின உம்முடைய அன்பை விட்டு நான் எங்கே புறம்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக கர்த்தர் சொல்கிறார், நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வழியை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனிதனுக்கு செம்மையாய், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நான் போவதுதான் சரியான வழி, நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் நல்ல வழி என்று சொல்லி நாமவே நம்மை தேற்றிக் கொள்கிறோம். ஆனால் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அந்த வழியின் முடிவை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் பயணிக்கிற அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் சிந்தித்தே செயல்பட வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். ஆம், நீங்கள் நானும் மாறுபாடான வழிகளில் நடக்கிறோமா? சிந்திப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நானும் கர்த்தரின் பாதத்தில் நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக நாம் நம்முடைய மாறுபாடான வழியில் நடப்போம் என்றால் ஏதோ ஒரு இடத்திலே விழுந்து விடுவோம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் நம்முடைய வழியை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். ஆண்டுடைய வேதத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரனின் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் இவ்விதமாய் சொல்லுவதை வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 139ஆம் சங்கீதம் 24வது வசனத்தில் சங்கீதக்காரன் இவ்விதமாய் ஆண்டவரை நோக்கி அவன் கதறுகிறான். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்கிறார். நம்முடைய ஜெபமும் இப்படி இருக்குமானால், நான் நடக்கிற அந்த பாதை, நீதிமானின் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறாரே, அந்த வழியிலே நான் நடப்பதற்கு அது வழியாக இருக்கும் அல்லவா? நாமும் தாவீதை போல ஜெபிக்கலாம். என்னிடத்தில் என்ன குறை உண்டு ஆண்டவரே? நான் எப்படிப்பட்ட மாறுதரமான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேன், என்னை உணர்த்தும் என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை நம்மை சரியான பாதையில் நடத்துவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
என் அன்பு வாலிபனே, என் அன்பு வாலிப சகோதரியே, உன்னிடத்தில் கடந்து வருகிற இந்த வார்த்தையை சற்று நேரம் ஆவியின் அருளால் நீ நிதானித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை அவருடைய வழியிலே நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வேதத்தை மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்கின்ற பொழுது 143ஆம் சங்கீதம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஒவ்வொரு நாளும் நாம் துவங்குகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே, இன்றைக்கு நான் கடந்து போக வேண்டிய பாதை, இன்றைக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாக நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே தம்முடைய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் உங்களை நேசிக்கிறவர், உங்களை ஒவ்வொரு நாளாய் நடத்துகிறவர், உங்களை ஒவ்வொரு நாளாய் கரம் பிடித்து நடத்தும் அந்த தெய்வீகத்தின் சன்னிதானத்தில் அவருடைய வழியை தேடி நாம் கேட்போமா? ஆண்டவருடைய வழியை நீங்களானும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் அற்புதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வழி எப்படிப்பட்டதாம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வேதம் சொல்லுகிறது, 35ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவருடைய வழி பரிசுத்த வழி எனப்படும். இன்றைக்கு உலகம் தன்னுடைய சுயத்தில், மக்கள் தங்களுடைய சுய பாதையில் தங்களுக்கென்று ஒரு வழியை அமைத்து கொண்டு பாவத்தின் வழியாய், அக்கிரமத்தின் வழியாய், ஆபத்தின் வழியாய், மரண வழியாய் மக்கள் அழிந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய வழியானது பரிசுத்தமான ஒரு வழி என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த பரிசுத்தத்தின் பாதையிலே நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மக்களாய் நாம் வாழ்வதற்கு அவர் வழிகளை நமக்கு கற்றுத்தரும் பொழுது ஏன் நாம் அதை பின்பற்றக்கூடாது? அவருடைய வார்த்தையை நாம் தேடுகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். ஆகவே தான் சங்கீதம் 1:6 வாசித்தோம், நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர்கள் கர்த்தருடைய வழியாகிய செம்மையான வழிகளிலே நடப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் உலகத்தின் வழிகளில் இருக்கிறோமா? சற்று நேரம் ஆண்டவருடைய வசனம் நம்மோடு பேசுவதை, ஆவியான நம்மோடு கூட இடைபடுவதை நாம் செவி கொடுத்து கேட்போம் என்று சொன்னார் நிச்சயமாகவே கர்த்தருடைய செம்மையான வழியிலே நாம் நடப்போம். ஏனென்றால் அவருடைய வழி பரிசுத்தமான வழியாக இருக்கிறது. இந்த உலகத்தின் வழியானது பாவத்தின் வழியாக இருக்கிறது. அதிலிருந்து நம்மை மாற்றுவதற்காய், அதிலிருந்து நம்மை பிரித்தெடுப்பதற்காய் தேவன் தம்முடைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் நீதிமான் அறிந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்கமான, பாவகரமான இந்த உலகத்தின் பாதையில் கடந்து போகுமானால் அது அழிவை ஏற்படுத்தும் என்கிற சிந்தையை சற்று நேரம் நீங்கள் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான என் அன்பு வாலிப நண்பனே, என் அன்பு வாலிப சகோதரியே, எங்கே நீ நிற்கிறாய்? எந்த வழியில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருடைய பாதத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கபடியாய் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, 128ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகள், அவருடைய வழி செம்மையானது, அவருடைய வழி பரிசுத்தமானது, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்வழியிலே நடப்பதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோமா? வேதத்தை நாம் தேடுகின்ற போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுவதை தான் அவருடைய வார்த்தைகள் சொல்கிறது. நாம் தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது என்னென்ன காரியங்கள் நம்மை தொடர்கிறது என்பதை வேதம் நன்றாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் நீதிமான்களாக வாழவும், பாக்கியவான்களாக இருக்கவும் அவருடைய வழியை தேடி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நல்வழியை நாம் நடக்கின்ற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய், நாம் அவருடைய பரிசுத்தத்தின் பாதையில் நடக்கிறோம் என்கிற அந்த அன்பின் வழியிலே கடக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு கடந்து போகலாமே. ஒவ்வொரு நாளாய் கடக்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்க்கையாய் காண தேவன் நம்மை வழிநடத்தும்படி அன்போடு கூட அழைக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வேதத்தை நாம் தேடி வாசிக்கின்ற போது நீதிமான்களின் வழி எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்டு நாம் வாசித்து பார்க்கலாமே. சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிக்கிறார். ஆக நீதிமானின் வழியை அறிந்திருக்கிற ஆண்டவர் நாம் அவருடைய வழியை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு போதித்து அதில் நடத்துகிற நம்முடைய தேவன் நமக்காக இருக்கிறார். என்றைக்காவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா?
ஒருவேளை இன்று காலை பொழுதில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எழும்பி, ஆண்டவருடைய வழியிலே என்னை நடத்தும், நீர் எனக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறீர், உம்முடைய நல்வழியிலே என்னை நடத்தும் என்று நாம் ஜெபித்திருக்கிறோமா? இப்படி ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவர் விரும்பும் அவருடைய நீதிமான்களின் வாழ்க்கையை செய்ய முடியும். ஏனென்றால் அவருடைய வழியை தான் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதத்தை திறந்து தெளிவாக நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் அதை இவ்விதமாய் பதிவு செய்திருப்பதை வேதம் சொல்லுகிறது. உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் வழிகள் எல்லாம் நியாயம் என்று சொல்லுகிறது. ஆம், இந்த உலகத்தின் வழிகள் எல்லாம் அநியாயமாய், அநீதியாய், பாவமாய், அது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதாக இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வழியாகிய அந்த நியாயத்தின் வழியிலே, நியாயமான பாதையிலே, நீதியின் பாதையிலே நாம் நடக்க வேண்டாமா? ஆம், கர்த்தருடைய வழி எங்கே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 77ஆம் சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நடக்கிறது? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, ரட்சிப்பின் திட்டத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த கிறிஸ்துவானவர் பரிந்து பேசும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு ரட்சிப்பின் வழியை காட்டும்படியாய் உனக்காக கதறி பதறும் என் நேசர் காத்திருக்கிறார். உன்னை அவருடைய வழியிலே நடத்துவதற்காய், அவருடைய சத்தத்தை அவருடைய வார்த்தையின் வழியாக கேட்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணம் செய்கின்ற பொழுது அவருடைய வழியிலே நாம் கடந்து போவோம் என்கிற நிச்சயத்தை தேவன் என்று உங்களோடு என்னோடு பேசுவதற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருடைய வழிகளிலே நாம் நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவராக இயேசுவே நம்மோடு கூட பேசுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆம், அந்த நித்திய ஜீவனின் பாதையில் நடத்துவதற்காய் அவர் நமக்கு வழியாக இருக்கிறார். மகனே, மகளே, என்னோடு கூட நீ கடந்து வா, அந்த நித்திய வாழ்வின் நிச்சயத்திற்குள்ளாய் உன்னை நடத்தி செல்வேன் என்று சொல்லி அவரே நமக்கு வழியாக இருப்பதற்காய் நாம் அவரை ஸ்தோத்திரிக்கலாமே. இரண்டாவதாக, நீதிமான்களின் வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீதிமானின் பாதை செம்மையாயிருக்கிறது. நீதிமானுடைய பாதை, அவனுடைய வழி செவ்வையாக காணப்படுகிறது. அதிலே கர்த்தர் செம்மையாய் அவனை நடத்துகிறார். அவர் உன்னை நடத்துவதை நீ உணர்ந்திருக்கிறாயா? அவர் உன்னோடு பேசும் வார்த்தைகளை நீ அறிந்திருக்கிறாயா? நீர் அவ்விதமாய் ஆண்டவருடைய பொற்பாதத்திலே, ஆண்டவரை இன்றைய நாளிலே உம்முடைய வழியிலே நீ நடத்தும் என்று ஜெபிக்கிற ஒரு மகனாய், ஒரு மகளாய் நீ கடந்து வருவாய் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய பாதையிலே உன்னை செம்மையாய் நடத்துவதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். ஆக நீதிமானின் அந்த வழி செம்மையானதாக இருக்கிறது. மூன்றாவதாக, நீதிமானின் வழி எப்படிப்பட்டதாக இருக்குது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது என்று சொல்லி, பரலோகத்தின் தேவன் நீதிமானின் வழியை அது பிரகாசமான ஒரு வழியாய் அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் அன்பு வாலிபனே, என் அன்பு வாலிப சகோதரியே, என் அன்பு செல்ல குழந்தைகளை, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். ஆகவே தான் அவர் அறிந்திருக்கிற அந்த நீதிமானின் வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த பாதையிலே நாம் பயணிக்கின்ற போதெல்லாம் அந்த நித்திய வாழ்வின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நீதிமானின் வாழ்க்கை நாம் பார்த்தோமே, துன்மார்க்கனின் வழி அழியும் என்று ஆண்டவர் சொல்கிறாரே, ஏன் இன்னும் நான் அந்த வழியை தெரிந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் இன்னும் பாவத்தில் நான் அழிந்து கொள்வதற்காய் அதை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இன்றைக்கு உலகம் கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் வார்த்தையை விட்டு, கிறிஸ்துவின் சத்தியத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவகரமான ஒரு வாழ்க்கை. அந்த வழி அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நாம் திறந்து வாசிக்கின்ற பொழுது யோபுவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்விதமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். துன்மார்க்கன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், உம்முடைய வழியை அறிய நாங்கள் விரும்புவதில்லை.
ஏனென்றால் அவனுடைய வழி மரண வழி. அதை தான் அவன் தெரிந்து கொண்டான். அழிவின் வழியை அவன் தெரிந்து கொண்டான். ஆண்டவருடைய வழியை அவன் விரும்புவதில்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, நீயும் கூட துன்மார்க்கரின் பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறாயா? அதிலிருந்து நீங்கள் நானும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிமானின் வழியை அறிந்தவர் அதை கற்றுக் கொடுத்து துன்மார்க்கரின் வழி அழிவை ஓடுகிறது என்று சொல்லி நமக்கு பயிற்றுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட பயணித்து வந்து நம்மோடு பேசுவதை நம்முடைய செவிகள் கேட்கிறதா? அவையனுடைய சத்தமுடைய செவிகளிலே விழுகிறதா? எனக்கு அன்பான தேவஜனமே, அவருடைய பொற்பாதத்தில் நம்மை அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே, என்னுடைய துன்மார்க்கமான காரியங்கள், என்னுடைய பாவகரமான வாழ்க்கை, ஆண்டவரே, அதிலிருந்து என்னை தப்புவியும் என்று சொல்லி அந்த அழிவின் பாதையிலிருந்து விலகி வர நீ விரும்புகின்ற பொழுது நீதிமானின் வழியை உனக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் ஆவலாய் காத்திருக்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, அவரை நோக்கி வருவாயா? அவருடைய வழியிலே பயணிக்க விரும்புவாயா? உன்னை நேசிக்கும் கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். 119ஆம் சங்கீதம் 155வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீதிமான்கள் உம்முடைய பிரமாணத்தை விரும்புவதில்லையாம், ஏனென்றால் அவர்களுக்கு ரட்சிப்பு தூரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய பாதையிலே நாம் கடந்து வருகின்ற பொழுது அவருடைய ரட்சிப்பை இலவசமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய பிரமாணத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுது அது நம்மை அவருடைய வழியிலே நடத்துகிறது. ஆம், துன்மார்க்கன் அவருடைய பிரமாணத்தை விரும்புகிறதில்லை. அவனுக்கு ரட்சிப்பு தூரமாக இருக்கிறது. அவன் வழி அது ஆபத்தின் வழியிலே, அது அழிவின் பாதையில் இருக்கிறது என்பதை அவன் உணராமலே போகிறான். என் அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. ஆண்டவர் உன்னோடு பேசுவதை நீ உணர்கிறாயா? துன்மார்க்கனின் வழி அழியும் என்று மீண்டும் மீண்டுமாக கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு காரணமெல்லாம் நாம் அவருடைய பரிசுத்தமான வழியிலே, அவருடைய நியாயத்தின் வழியிலே, அவருடைய செம்மையான வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 146ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாவத்தின் வழியை, அக்கிரமத்தின் வழியை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அதை கவிழ்த்து போடுகிற என் ஆண்டவர், துன்மார்க்கன் அதை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் அதை தேடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்மை நோக்கி நான் அதை கவிழ்த்து போடுவேன் என்று சொல்லி நம்மை நல்வழி நடத்தும்படியாய் அன்போடு கூட அழைக்க என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய வழியோ அவனை மோசப்படுத்தும், அவர்களை மோசப்படுத்தும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் தேடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை, அந்த வழியானது சுயத்தின் வழியாய், அது பாவத்தின் வழியாய், அது அக்கிரமத்தின் வழியாய், அது அழிவின் பாதையாய் காணப்படுகிறது. ஆகவே தேவன் அதை மோசப்படுத்துகிறார், அதை கவிழ்த்து போடுகிறார், அந்த வழி அழியும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். அன்பின் வார்த்தையை கேட்கிறேன் எனக்கு அன்பான வாலிபன் நண்பனே, என் அன்பு சகோதரியே, நீ எங்கே பயணித்து கொண்டிருக்கிறாய்? இந்த உலகம் உனக்கு சந்தோஷத்தை காட்டலாம், ஆனால் அழிவே உன்னை தள்ளிவிடும். இந்த உலகம் உன்னை பாவத்தின் வழியிலே நடத்திவிடும், பரிசுத்தரின் வழியை உனக்கு காண்பிக்காது. அதில் இருந்து உன்னை மீட்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த துன்மார்க்கின் வழியை வேறு பிரித்து அது கவிழ்த்து போடும் என்று சொல்லும், அது மோசமாக்கும் என்று சொல்லி நம்மோடு கூட பேசுகிற அவரை சத்தமுடைய செவிகளிலே கேட்கிறதா? எனக்கு அன்பான தேவஜனமே, துன்மார்க்கின் வழி அழியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆம், எனக்கு அன்பு ஜனமே, துன்மார்க்கரின் வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. அதில் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. அது அவனை மோசப்படுத்துவதினாலே, அவனை அது அருவருப்பதினாலே ஆண்டவர் அந்த வழியை அருவருக்கிறார். நாம் அந்த வழியை விட்டு விலகி கர்த்தரின் பாதத்திலே, ஆண்டவரே, செம்மையான வழியிலே என்னை நடத்தும், உம்முடைய நீதியின் வழியிலே என்னை நடத்தும், உம்முடைய நியாயத்தின் வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு நாளாய் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து அவரோடு கூட அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கச் செய்கிறாரே. இந்த அன்பு, தெய்வீகத்தின் அன்பே எத்தனை பெரியது! அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? வேதத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அது நம்மோடு பேசும் புத்தகமாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்விதமாய் கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, பரிசுத்தத்தின் பாதையிலே உன்னை பயணிக்க செய்யும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறார். அவருடைய சத்தம் உன் செவிகளில் விழுகிறதா?
ஆவியான் உன்னோடு கூட இடைப்படுவதை நீ கவனிக்கிறாயா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, உன்னை நோக்கி வருகிற அவருடைய வார்த்தை உனக்காகத்தான் என்பதை மறந்து விடாதே. ஏசாயாவின் புத்தகத்தில் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிற என் ஆண்டவர், துன்மார்க்கின் வழியை அறிந்திருக்கிற என் ஆண்டவர் ஆவியின் சத்த துணியாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லி, உங்கள் செவி ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறதா? அப்படி என்றால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமா? உன்னதமான ஆண்டோடு வழி அது நியாயத்தின் வழி, அது பரிசுத்தத்தின் வழி. அந்த வழியிலே நீதியின் வழியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயணிக்க செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார். இந்த நீதியின் வழியை நாம் பின்பற்றுவோமா? இந்த உலகத்தின் வழியாக துன்மார்க்கின் வழி அழிவுக்கு ஏதுவானது, அது அருவருப்பானது, அது மோசமானது. கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை. அந்த வழியிலிருந்து விலகிச் செல்வதற்காக வலதுபுறமாவது இடதுபுறமாவது நீங்கள் சாயாமல் நேரே போங்கள் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தை உங்களுடைய செவிகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னார். அவருடைய பொற்பாதத்தில் உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க அவளாக காத்திருக்கிறேன். உங்களை நேசிக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க அவளோடு காத்திருக்கிறேன். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் நம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உடைய அன்பின் வார்த்தைகளை கேட்டதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பின் வார்த்தைகளின் வழியாய் ஆண்டவரே, நீதிமானின் வழி எது என்றும் துன்மார்க்கனின் வழி எதுவென்றும் என்று சொல்லி எங்களுக்கு பிரித்து காட்டி, உம்முடைய நல்வழியிலே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. சுகவீனங்கள், பலவீனங்கள், முடியாத நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தின் பாதையிலே வழி நடத்தும். சீக்கிரமாய் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து வருகின்ற பொழுது அந்த பரிசுத்த பரலோக வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்து அந்த நித்திய வாழ்வு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யும்படி இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.